வணக்கம் மற்றும் ஒரு தமிழ் கேட்ஜெட்ஸ் பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் தமிழில் எழுதாமல் இங்கிலீஷில் எழுதுறதுக்கு எவ்வளோ காரணம் சொல்ல முடியுமோ, எவ்வளோ ஜால்ஜாப்பு சொல்ல முடியுமோ அவ்வளோ ஜால்ஜாப்பு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம். அதில் ஒரு முக்கியமான காரணமாக நம்ம எல்லாருமே சொல்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் கீபோர்டில் டைப் பண்ணுறது வந்து எனக்கு ஈஸியாக இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். சரி, அந்த குறையை போக்கிட்டு தமிழ் உட்பட 82 மொழிகளுக்கு கூகுள் நிறுவனத்தார் ஹேண்ட் ரைட்டிங் இன்புட் கீபோர்ட் அப்படின்னு சொல்லி வந்து ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் என்ன எழுதுகிறோமோ அதை அப்படியே வந்து அது தமிழ் லெட்டர்ஸ் தமிழ் எழுத்துருவுக்கு வந்து மாற்றிட்டுருக்குங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இருங்க நான் எனேபிள் பண்ணி இது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். யூஸ் சிஸ்டம் லாங்குவேஜ், ஸ்க்ரோல் டவுன், தமிழ் எனேபிள் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துமே இது பண்ணிடுறேன் உங்களுக்கு. இப்போ இங்கிலீஷ் ஏற்கனவே இருக்குது, தமிழை வந்து அதை டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா, தமிழ் கூகுள் ஹேண்ட் ரைட்டிங் இன்புட். ஓகேங்களா, ஸோ முதல்ல இந்த கீபோர்டு வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா நான் கொஞ்சம் சூப்பர் எக்ஸைட்டட் ஆகிட்டேன். பார்த்தீங்கன்னா 82 மொழிகளுக்கு அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் ஒரு படபடப்பாக போயிட்டு தேடி தமிழ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா தமிழ் இருந்துச்சு. இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் என்னோடய சந்தேகத்தை போக்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் 90% வரைக்கும் கிட்டத்தட்ட துல்லியமாக இருக்குது, பயன்படுத்த எளிதாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நான் கூகுளுக்கு தான் இந்த விஷயத்தில் வந்து தேங்க்ஸ் சொல்லுவேன். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, சார் இது வந்து க்ளவுடில் வந்து நீங்கள் எழுதுறது வந்து சிங்க் பண்ணுமா வேணாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு டேட்டா அனுப்பணுமா வேணாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் தமிழா இங்கிலீஷா அப்படிங்கிறத வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். சார் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் தமிழ். ஓகே, எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். சப்போஸ் இப்போ வா விட்டுட்டேன், அந்த வேர்டு வந்து ஸ்டில் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. இதை விட ஒரு தமிழில் டைப் பண்ணுறதுக்கு என்ன ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு வேணும்? இனிமேலும் எந்த சார்ஜாப்பும் சொல்லாமல் இந்த கீபோர்டை இன்ஸ்டால் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் தமிழில் எழுதணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். மக்களை, இது ரொம்ப சின்ன பதிவு தான், ஆனால் மிக மிக முக்கியமான பதிவு நான் நம்புகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.